Hallelujah. Please be seated. உங்கள் மத்தியில் இன்னைக்கு நான் ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்க போகிறேன். மிருகங்களாம் நீங்கள் நார்மலி பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று கடிக்கும் இல்லை சாப்பிடும். ஆனால் இது ரெண்டும் நடந்துச்சுனாக்கா மனிதர்கள் செத்து போவாங்க நார்மலி. இப்போ டைகர் என்ன பண்ணுவோம் நார்மலி சாப்பிட்றோம், ஆமாவா? மிருகம் பேசி செத்து இருக்கு பார்த்துருக்கீங்களா? பேசியே ஒரு ஆள் சாவடிச்சிருக்குது பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா இல்லையா? நம்ம பார்ப்போம் வசனத்தில் அவங்க எப்படி சாகடிச்சிச்சுன்னு பார்ப்போம். ஓகே, என்னோடு கூட ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம், Genesis chapter 3 verse 1 to 6. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்திலுள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்திலுள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தால், அவனும் புசித்தான். தேங்க்யூ, ஆமேன். ஓகே, நீங்கள் பார்த்தீங்களா? இந்த வசனம் நீங்கள் நிறையா வாட்டி நீங்கள் படிச்சிருப்பீங்க, நீங்கள் வாசிச்சிருப்பீங்க. ஆனால் நம்ம இன்றைக்கி இந்த வசனத்தை தான் நம்ம தியானிக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம இந்த மாதத்துக்குள்ள தீம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிருபையும் இரக்கமும், கிரேஸ் அண்ட் மர்சி. சரிங்களா? இந்த வசனத்துக்கு ஏற்றதாக ஆண்டவரோட கிருபையும் அவரோட இரக்கமும் எப்படின்ட்டு அந்த தகப்பனை பற்றி இவர் இங்கே பாருங்கள், இவங்ககிட்ட பேசுனது ஆண்டவர். ஓகேவா? நமக்கு தகப்பன் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் தான் இவங்ககிட்ட என்ன பண்ணியிருக்காரு. இந்த வசனத்தை நீங்கள் இவங்க சொல்கிற காரியம் பாருங்கள், பிசாசு யாரையை பயன்படுத்தியிருக்கான்? ஒரு சர்பத்தை பயன்படுத்தினான் இந்த இடத்துல. சரிங்களா? அப்போ பாருங்கள், இந்த சர்பம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சர்ப்பன் இதுக்கு சர்ப்பனுக்கு விஷம் எங்கே இருக்கும்? நார்மலி ஒரு பாம்பு எடுத்துக்கோ, பாம்புக்கு விஷம் வாலில் இருக்குமா தலையில் இருக்குமா? தலையில். சரிங்களா? அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தலையை பிடிப்பாங்க. பாம்பை பிடிக்கிறவங்க தலையை பிடிப்பாங்க, அடிக்கிறவங்க தலையை அடிப்பாங்க. ஏன்னா விஷம் அங்கே தான் இருக்குது. அப்போ நீங்கள் பாருங்கள், இந்த சர்ப்பமானது ஏவாள்கிட்ட கொத்தலை. ஆமாங்களா? நார்மலி பாம்பு பார்த்தா நம்மளை பேசிட்டா போவோம், பேசுறது தானே, அவரோட வேலையை செஞ்சிருவார். பாம்பை பார்த்திங்கன்னா ரொம்ப அலர்ட்டாக இருக்கும். இந்த செப்பன் கொஞ்சம் அது மேலே ஒரு செடியோ இல்லை ஒரு நம்மளோட கை காலோ பட்டுச்சுன்னா உடனே அலர்ட் ஆயிரும் அது. ஸோ அதுக்கப்புறம் அது தாக்க ஆரம்பிக்கும். இதுங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தில் இந்த சர்ப்பமானது பேசுது இந்த உமனோட, யாருன்னாக்கா ஏவாளோட பேசுது. அவள் பாருங்கள், பேசுகிற காரியம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிகாரத்தில் 1ஆவது வசனத்தில் ஆண்டவர் சொன்னாரா இந்த கனியை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா? அவள் பாருங்கள், இந்த வசனம் இந்த காரியம் எங்கே நம்ம படிக்கிறோன்னாக்கா 2ஆம் சாப்டர் 2ஆம் அதிகாரத்தில் 16வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். தொடர்ந்து படிங்க 17. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். இங்கே பாருங்கள், இந்த வசனம் கட்டளை இடுறாரு. இங்கே
இந்த 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 கட்டளை வந்து ஆண்டவர் வந்து ஒரு கட்டளையாக கொடுத்துட்டாரு மனுஷனுங்கிட்ட. முதலாவது மனுஷனுக்கு படிக்கும் போது இந்த தோட்டத்தில் உள்ள இருக்கிற வந்து நீ எல்லா ஃப்ரூட்டும் நீ சாப்பிடலாம், ஆனால் வந்து ஒரு மரத்தில் உள்ள ஃப்ரூட் மட்டும் நீ சாப்பிடவே கூடாது, நீ வந்து சாப்பிட்டா சாகவே சாகுவா என்று ஆண்டவர் வந்து சொன்னார். இப்போ இந்த 3வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து அப்போ இந்த இந்த வார்த்தை வச்சே இந்த மனுஷக்கிட்ட வந்து இந்த சர்ப்பமானது பேசுது. நீங்கள் பாருங்கள், ஆதியிலிருந்து ஜெனசிஸ் 1 சாப்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எப்படி இந்த உலகத்தை படித்தார்? எல்லாம் வார்த்தையினால். சரிங்களா? இன்க்ளூடிங் நம்ம வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வசனத்தில் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமது சாயலாக படைப்போம் என்று ஆண்டவர் சொல்லிட்டு தான் படைச்சாரு. அப்போ பாருங்க இந்த வார்த்தை எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட். ஆண்டவர் வந்து நம்மளை வந்து மண்ணுனால தான் படைச்சாரு, கரெக்ட். ஆனால் அதை படைக்காத முன்னுக்கு ஆண்டவர் வந்து சொல்லிட்டு தான், வார்த்தையை சொல்லிட்டு தான் படித்தார். அந்த வசனத்தோட கன்ஃபர்மேஷன் நீங்கள் பாருங்கள், ஜெனசிஸ் 1:26, ஆதியாகமம் 1:26. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமி மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவார்கள் என்றார். ஓகே, பார்த்தீங்களா? நீங்கள் 1வது வசனத்தை படிச்சிங்கனாக்கா 20ஆம் அதிகாரம் 24, then God said. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா then God said. ஆண்டவர் சொல்லிட்டு படித்தார். வானத்தையும் பூமியும் வார்த்தையினால் படித்தார். அப்போ பாருங்கள் இந்த வார்த்தையானது எவ்வளோ முக்கியமாக இருக்குது. ஆண்டவரே வந்து வார்த்தை மூலியமாக தான் எல்லாத்தையும் உருவாக்குனார். அதே போல தான் நம்மளை உருவாக்காத முன்னுக்கு ஆண்டவர் வந்து வார்த்தை சொல்கிறாரு, let us make. Then God said, இங்கிலீஷில் படிச்சிங்கன்னா then God said let us make man in our image. நம்மளை படிச்சுட்டு அவர் சொல்லிட்டு தான் நம்மளை படிக்கிறாரு. அப்போ பாருங்கள் வார்த்தை எவ்வளோ முக்கியமாக இருக்குது. இந்த வார்த்தை வச்சு தான் பிசாசு வந்து சர்பத்து மூலயமா வந்து இப்போ இந்த பெண்ணோட பேசி கொண்டு இருக்கிறான். நீங்கள் பாருங்கள், இந்த சர்பமானது வந்து சாகடிக்கலை, வந்து கொத்தலை, ஆனால் பேசுகிற வார்த்தை வந்து பாய்சன். எவ்வளோ ஒரு விஷமுள்ள வார்த்தையை பேசி அன்று நாள் போட்ட விஷம் அந்த வார்த்தை மூலியமா இந்த மனுகுலமே பாவத்துக்குள்ளே நம்ம ஆளாக்கி நம்ம வந்து இந்த ஒரு நிலைமைக்குள்ளே ஒரு உலகத்தில் பாவம் வந்து கற்பித்து இந்த உலகத்தில் பாவம் வந்துருச்சு. அப்போ பாருங்கள், அவன் பண்ண காரியம் வந்து விஷமாக அந்த வார்த்தையை போட்டான். சில பேர் சொல்லுவோம்ல, நம்ம இவன் ஆள் பார்க்குதா அப்படி, ஆனால் பேசுனானா ஒன்று விஷம்னு சொல்லுவாங்க தெரியுங்களா. நார்மலாக இங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கோம் நினைக்கிறேன் அந்த வார்த்தை நார்மலாக சொல்கிறது. அப்போ பாருங்கள், நம்ம எவ்வளோ பேர் வந்து ஒவ்வொரு வாட்டி பேசும்போது நம்ம நல்லா இருப்போம், பார்க்க டோட்டலாக நல்லா இருக்கும், ஆனால் பேசும்போது விஷமான காரியமாக பேசுவோம். ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ணுற மாரி, ஒருத்தவங்களை வந்து சாகடிக்கிற மாரி எவ்வளோ பேர் நம்ம பேசியிருப்போம். நம்ம சிந்திச்சு பார்க்கணும் இதே காரியத்தை தான். அப்போ பாருங்கள் எப்படி வந்து பிசாசு வந்து வார்த்தையை வச்சு வார்த்தையிலே பிடிக்கிறான். அந்த மனுஷிக்கிட்ட பேசும்போது எப்படி ஆண்டவர் எங்கே சொன்னார் அப்படின்ட்டு. அப்புறம் 2வது வசனம் பண்ணீங்க, ஜெனசிஸ் 3:2. ஸ்திரீ சர்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம். 3. ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். இங்கே பாருங்கள், அங்கே வந்து ஆண்டவர் வந்து இன்றைக்கி 2வது வசனம் 16 பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து கட்டளை இட்டார், நீ வந்து அது வந்து நீ வந்து சாப்பிடக்கூடாது. இங்கே வந்து பேசும்போது சர்பத்துக்கிட்ட வந்து கண்டினியூவாக கான்வர்சேஷன் ஓடிட்டு இருக்குது. அவர் வந்து தொட வேணாம் சொல்லியிருக்காரு, நாங்கள் அதை தொட்டாக சாகுவோன்னு சொல்லியிருக்காரு. ஹீப்ரு வேர்டில் வந்து சாவுக்கு வந்து மோத் சொல்லுவாங்க, MOTH. அப்படின்னா வந்து நீங்கள் பாருங்கள், ஒரு சாவு வீட்டுக்கு போனோம்க்கா நம்ம என்ன பார்ப்போம், நார்மலி ஒரு சாவு வீட்டில் ஒரு பிரதரத்தை பார்ப்போம். ஓகே, அந்த இறந்து போன ஆளோட சடலம் இருக்கும். அப்போ அந்த குடும்பத்தோடு இருந்த அந்த ஆள் வந்து அன்றைக்கு என்ன ஆகுது, அந்த குடும்பத்தோடு வந்து செப்பரேட்டட், அன்றையோடு பிரிகிறாரு. புரியுதுங்களா? அப்போ இதே தான் ஹிப்ரு வார்த்தையில் வந்து மோத் அப்படியே போட்டிருக்கோம். நீங்கள் ஹிப்ருவோட லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா இந்த டாய்க்கு அர்த்தம் வந்து ஒன் ஆஃப் த வேர்ட் வந்து செப்பரேஷன். அப்போ இவங்க இந்த சாகு எப்படி தெரியுமா வருது, ஆண்டவரோட மனிதனுக்கும் இருந்த
அந்த உறவை வந்து அப்படியே பிரியுது. அதுதான் வந்து ஆண்டவர் சொல்றாரு, நீ வந்து நான் உனக்கு சொல்கிறேன், இந்த மரத்தில் உள்ள ஃப்ரூட்டை வந்து நீ வந்து சாப்பிடக்கூடாது. நீ சாப்பிட்ற நாள் வந்து நீ வந்து சாகுவாய் என்று ஆண்டவர் சொல்கிறாரு. அந்த நேரத்தில் பாருங்கள், மூணாவது அதிகாரம் 4வது பார்த்தீங்கன்னாக்கா, அந்த சர்ப்பம் தொடர்ந்து பேசுது. Then the serpent said to the woman, நீ வந்து சாக மாட்ட. ஆண்டவருக்கு வந்து அவருக்கு வந்து தெரியும், நீ அந்த சாப்பிட்ற நாள் வந்து கண்ணு திறக்கப்படும், அதனால் வந்து ப்ராப்ளம் இல்லை, உனக்கு நன்மை தீமை அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லும் போது பாருங்க, இவளுக்கு வந்து தெரியணும், ஆண்டவர் வந்து ஏற்கனவே சொல்லிட்டாரு நீ வந்து சாப்பிடக்கூடாது. அப்போ ஒன்று பேச விட்டுட்டா, சரிங்களா? அவள் பேசும்போது இந்த சர்ப்பம் பாருங்க, அதோட பேசுகிற காரியெல்லாம் பாய்சன், விஷம் நிறைந்த வார்த்தையை போட்டு அப்படியே ஆண்டவரோட மனிதனுக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப், அந்த உறவு வந்து அப்படியே பிரிஞ்சு போனது. அப்போ பாருங்கள், பிசாசு வந்து நம்ம வந்து கவனமாக கண்டுகொள்ளணும். இந்த நாள் எப்படி பூர்வான் நம்மக்கிட்ட வார்த்தை மூலியமாக நம்ம ஆண்டுக்குள்ளே இருக்கிற வார்த்தை. இங்கே பாருங்கள், கொஞ்சம் தான் ட்வீட் பண்ணியிருக்கேன். எங்கே சொன்னார், நீ சாப்பிட்டீங்கனாக்கா உனக்கு நல்லா தெரிஞ்சிடு. ஆனால் இவளுக்கு தெரியணும், ஆண்டவர் வந்து பாருங்கள் எவ்வளோ நல்லவருன்ட்டு இவங்களுக்கு தெரியணும். அவரோட சாயலில் படைச்சாரு, எல்லாத்தையும் வார்த்தையினாலும் சொல்லி அவங்களுக்கு தெரியும். அதுக்கு அவங்கள படைச்சிட்டு எல்லாரும் நீங்கள் வந்து சப்டியூ பண்ணுவீங்க, எல்லாரும் நீங்கள் ஆளுகை செய்வீங்கன்னு சொன்னார். எல்லாத்தையும் படித்தார். இவங்க வந்து இங்கே வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். இவங்க வந்து ஆண்டவர் நினச்சிருந்தாக்கா, இல்லை ஆண்டவர் சொன்னார் இது சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் பிசாசு சொன்ன வார்த்தையை பாருங்க, அந்த விஷம் நிறைந்த அந்த வார்த்தையை பேச 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 இவளுக்கு அந்த பழத்தை மேலே ஆசை வந்தோடனே சாப்பிட்டா அவங்க வந்து நிர்வாணமாக இருக்கிறது வந்து அந்த நாள் வந்து அறிந்தாங்க. அவங்க கண்கள் வந்து அப்போ தான் திறக்கப்பட்டது. இதுதான் பிசாசு சொன்னா, உன் கண்ணு வந்து திறக்கப்படுன்னு. பாருங்க, பிசாசு எவ்வளோ தந்திரமாக பூந்தா பார்த்தீங்களா? நம்மளோட வாழ்க்கையில் இப்படி தான் பிசாசோட காரை வந்து எப்படி பூர்றான், எந்த மாதிரி ஆண்டவர் கூட நம்மளோட ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா போய்கிட்டே தான் இருக்கும். நம்ம நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். என்றைக்குனா ஒரு நாள் ஒரு சின்ன ஒரு இமை பொழுதில் ஒரு ரிலேஷன்ஷிப் வந்துச்சுனாக்கா அவங்க எந்த மாதிரி பேசுகிறாங்க, எந்த காரியம் பேசுகிறாங்கன்னு நம்ம வந்து அறிந்து கொள்ளணும். இல்லை நம்ம இப்படி தான் நம்ம வந்து அவங்க பேசுகிற வார்த்தை கொண்டு நம்ம இப்படி தான் மயங்கி உழுகுவோம். எவ்வளோ வாலிப பிள்ளைங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்குள்ளே இருக்கிறாங்க, ஆண்டவருக்குள்ளே இருப்பாங்க. ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு 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 ஆணோ உள்ள பெண், ஆண்டவருக்கு அறியாத ஒரு நபர் வந்தால் அவங்க பேசுகிற காரியம் ஸ்வீட் டாக் சொல்லுவாங்களே, எப்படி பேசி பேசி எப்படியெல்லாம் கொண்டுட்டு வந்து கடைசியில் ஆண்டவருக்கும் உங்களுக்கும் ரிலேஷன்ஷிப் அப்படியே கொண்டு போயிடுவான். யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோ நாள் ஆண்டவர் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் டே நம்மளை வளர்த்து, நம்மளுக்கு தாயின் கர்ப்பத்திலிருந்து நம்மளை பேர் சொல்லி கேட்கும் போதெல்லாம் ஒன்று ஒன்றா அவரோட கிருபையினாலும் அவரோட இறக்கத்தினாலும் நம்ம அவரோடு வாழ்ந்து 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 நம்ம நல்ல ஆலயத்துக்கு வருவோம், நல்லா ஆராதிப்போம். ஆனால் ஒரே ஒரு நாள் ஒரு காரியம், ஒரு ஃப்ளாஷ் சொல்லலாம், இல்லை ஏதோ ஒரு 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 அட்ராக்டிவான காரியம், எப்படி பிசாசு சர்ப்பத்து மூலமா வந்து அந்த பழத்தை வச்சு அட்ராக்ட் பண்ணானோ அதே போல் நம்மளும் நம்மளோட வாழ்க்கையில் ஒரு அட்ராக்ஷனால் நம்ம இவ்வளோ நாள் காத்து வந்த இதோட மெயின் காரணம் என்ன தெரியுங்களா? விசுவாசம். இவங்களுக்குள்ள ஆண்டவருக்குள்ளே விட்ட அந்த விசுவாசத்தை அவர் யாருன்னு அவங்களுக்கு தெரியாதனால தான் அந்த நாளில் வந்து ஏவாள் வந்து அந்த பழத்தை புசித்து ஆண்டவரோடும் அவருக்கும் உள்ள அந்த உறவுலேருந்து பிரிஞ்சு போனாங்க. நம்ம இந்த நாட்களில் வந்து நம்ம ஆண்டவருக்குள்ள யாருன்னு நம்மளுக்கு தெரியணும். இது நம்மளுக்கு தெரியலனாக்கா ஈஸியாக விழுந்துருவீங்கன்னு சொல்ல மாட்டேன், நம்மளால் நிற்கவே முடியாது. ஏன் சொல்லுங்கள், யார் வேணாலும் எந்த சொன்னாலும் ஆமாம் வா, ஆமாம் இயேசுவும் ஒரு கடவுள் தான் அப்படின்னு சொல்லுவோம். இயேசுவும் ஒரு கடவுளா? நோ, அவர் தான் கடவுள், அவர் தான் ஜீவனுள்ள ஆண்டவர். ஒரு பாஸ்டர் வந்து ஒரு 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 நபர் வந்து ஃபோனில் வந்து பேசியிருக்கும் போது சொன்னார் அவர் பாஸ்டர்கிட்ட. அப்போ அவர் வந்து சுவிசேஷத்தை சொல்லியிருக்கும் போது அவருக்காக ப்ரே பண்ணுறாரு. சொல்லும்போது ஆமாம் பாஸ்டர் எனக்கும் தெரியும் இயேசுவும் ஒரு கடவுள் தான் அப்படின்னு. அவர் டக்குன்னு என்னமா சொன்னாரா, ஐயா இயேசுவும் ஒரு கடவுள் இல்லை, அவர் தான் கடவுள் அப்படின்னோடனே அவர் அதனால் பேச முடியல. அப்போ அவர் சொல்கிறாரு, நம்ம வந்து எங்கே நிற்கணுமோ அந்த இடத்துல வந்து நிற்கணும் பேசுகிறதுக்கு ஆண்டவர் குறித்து.
அவங்க சொல்லிட்டு ஆமாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன ஆகும்? அவர் என்ன நினச்சிக்குவார்? இவரும் ஒரு கடவுள் தான் நினச்சிக்குவாங்க. இவரும் ஒரு கடவுளா? இல்லை, ஆண்டவர் தான் கடவுள். நம்மளை படைச்சார். நீங்கள் ஆதியாகமம் பாருங்கள், வானத்தையும் பூமியும் எப்படி படைச்சார் ஆண்டவர்? வார்த்தை மூலியமாக. இப்போ இருக்கிற பூமி வந்து எப்படி தண்ணி வந்து வந்துச்சு வசனம். நீங்கள் ஆதியாகமம் 1வது படிச்சிங்கன்னா தண்ணியிலிருந்து ஆண்டவர் சொல்கிறாரு பெர்மனன்ட் அந்த லேண்டு வெளியே வர சொன்னார். லேண்ட் வெளியே வருது, அதுதான் பூமி. அப்போ பூமி கீழே தண்ணி எப்படி இருக்குது? வசனத்தில் ஆண்டவர் சொன்ன மாதிரி தான் போட்டிருக்குது. அப்போ நம்மளுக்கு சுற்றி வந்து தண்ணி 70% தண்ணி எப்படி வந்துச்சு? நீங்கள் ஆதியாகமம் 1 படிச்சிங்கன்னா அவ்வளோ அற்புதம். ஆண்டவர் சொல்லி அந்த படைப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பூமி எப்படி உருவாச்சுன்னுட்டு. நம்மளுக்கே பூமி வந்து பூமி மேலே தண்ணி, பூமி கீழேயும் தண்ணி இருக்குது, பூமிக்கு சைட்லையும் எப்படி தண்ணி இருக்குது நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கா ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் அந்த விளக்கம் இருக்குது. மனுஷன் எப்படி பிறந்தான்? டார்வினோட தியோரி எப்படி சொல்கிறாங்க? மனுஷன் வந்து குரங்குலேருந்து பிறந்திருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. மனுஷன் குரங்குலேருந்து பிறந்தா ஹாஸ்பிட்டலில் ரத்தம் பத்தலைனாக்கா ஏன் குரங்கு ரத்தத்தை எடுக்க மாட்டுறாங்க? மனுஷ ரத்தத்தை தானே கேட்குறாங்க. குரங்கு ரத்தத்தில் பார்க்கணும், போய் நிறைய குரங்களை பிடிச்சி ரத்தத்தை கொடுத்து மனுஷனுக்கு ஏற்றணும். அப்போ அந்த தியோரிலாம் வந்து தபலே பக்காய், அதெல்லாம் ராங். அப்போ பாருங்கள், ஆண்டவர் வந்து நம்மளே படித்தார். அவரோட ரத்தத்தை சிந்தி நம்மளுக்கு அது விளங்க பண்ண தான் வந்து இந்த விழுந்து போன இந்த ஆதாம் ஏவாளை மீட்டுக்கொள்ள தான் ஏசப்பா வந்தார். பிறகு நம்ம ஏன் வந்தாருன்ட்டு நம்ம வந்து நான் உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன். இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய காரியம் என்னன்னாக்கா, இவங்க விழுந்து போன முதலாவது ரீசனே வந்து ஆண்டவர் மேலே இருந்த ஃபெய்த் அவங்கக்கிட்ட இல்லை, அந்த நம்பிக்கை இல்லை. இவங்க மட்டும் ஆண்டவர் இருக்கிற நம்பிக்கை. அவர் எல்லாம் உருவாக்கி தந்தார், எல்லாத்தையும் படைச்சி கொடுத்தாரு, எல்லாத்தையும் ஆளுகை செய்கிறதுக்கு சொன்னார். இவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சு. இதே தானே நம்ம செய்கிறோம். ஆண்டவர் யாருன்னு தெரியும், ஏசப்பா யாருன்னு தெரியும், அவர் நம்மளுக்கு என்ன செஞ்சாருன்னு தெரியும், என்ன செய்ய போகிறாரு தெரியும். வேலை இல்லாதப்ப வேலைக்காக ஜெபிச்சோம், வேலை கிடச்சிது. ப்ரொமோஷன் இல்லாதப்ப ப்ரொமோஷன் கொடுக்குறாரு. சம்பளம் பத்தாத நேரத்தில் சம்பளத்தை ஏற்றி கொடுக்குறாரு. ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவர் எல்லா காரியத்தையும் செய்து செய்து செய்து. ஆனால் ஒரு நாள் ஒரு காரியத்தில் யாராவது வந்து ஏதாவது சொன்னா ஏசப்பா விட்டு அப்படியே விலகி ஓடுகிறோம். அவருக்கு எப்படி இருக்கும்? எப்படி கவலைப்படுவார் நம்மளுக்கு குறித்து? எவ்வளோ நாள் நம்மளுக்காக ஆண்டவர் வார்த்தையை சொல்லி சொல்லி இந்த வேதத்தையே கொடுத்து அவரோட ரத்தத்தையே சிந்தி சிலுவை பறிந்து போய் எல்லாவற்றையும் ஒரு சொட்டு ரத்தம் இல்லாமல் நம்மளுக்காக சிலுவைக்கு போன அந்த ஆண்டவருக்காக எப்படி நம்மளால் மனசு வர முடியுது? ஒரே நாவலை விட்டு மறந்து போய் யாராவது ஒரு வார்த்தை சொல்லி யாராவது ஒரு ரிலேஷன்ஷிப்னால அப்படியே ஏசப்பாவோட வாழ்க்கையை விட்டு அவர் ரிலேஷன்ஷிப் விட்டு அப்படியே ஓடி போயிடுறோம். நம்ம கடைசியில் இயேசு யாருன்னே தெரியாமல் போல வாழ்ந்து கொண்டு இருப்போம். எவ்வளோ வாலிப பிள்ளைகள் ஆண்டவரை விட்டு விலகி போகிறாங்க. எவ்வளோ வாலிப பிள்ளைகள் திருமணத்தில் ஆண்டவர் சொன்னார், மோவாபியர்களோட ஆமோனியரோட கலக்க பண்ணாதீங்க, ஏன்னா அவங்க வந்து என்னையை சேவிக்கிறது உங்களை விட்டு பிரிச்சுடுவாங்கன்னு ஆண்டவர் வந்து பழைய ஏற்பாடில் மோசேக்கு சொன்னார். இந்த மோவாபியர்களோட நீங்கள் கலக்க பண்ணாதீங்க, எமோரேட்டிஸோட கலக்க பண்ணாதீங்க அப்படின்னு. அவ்வளோ தெரிஞ்சும் நம்மளுக்கு ஏன் ஆண்டவரை விட்டு விலகிறதுக்கு எப்படி நமக்கு மனசு வருது? எவ்வளோ நாள் நம்ம ஆண்டவருக்கு ஆலயத்துக்கு வந்து கொண்டு இருக்கிறோம், எப்படி ஆராதிச்சிருக்கிறோம், வீட்டில் ஆராதிக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், நல்லா துதிக்கிறோம். ஆனால் ஒரு நாளில் எல்லாம் மறந்து போயிடுது. அப்போ ஆண்டவர் நம்ம என்ன நினச்சிருக்கோம்? எந்த ஸ்டாண்டில் ஆண்டவர் வச்சுருக்கோம்? நம்ம ஜஸ்ட் ஒன் டே 40 வருஷம் வாழ்வீங்க, 30 வருஷம் வாழ்வீங்க. ஆனால் ஒரே நாளில் ஒரு திருமணத்தினால முடிஞ்சுது, ஆண்டவர் விட்டு விலகிடுவோம். ஏசப்பா யாரோ நான் யாரோ, கடைசியில் பரிதாபமான வாழ்க்கையில் தான் வாழ்ந்து கொண்டு இருப்போம். எத்தனை வாலிப பிள்ளைங்க எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ பேர் ஆண்டவரை விட்டு விலகி போயிருக்கிறாங்க, ஜஸ்ட் ஒரு ரிலேஷன்ஷிப்னால, ராங் ரிலேஷன்ஷிப்னால. why they can't think? ஆண்டவர் வந்து சிந்திக்கிறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ காரியத்தை பெற்றுக்கொண்டோம். ஒரு வேலை வேணும்னாக்கா நம்ம யோசிக்கிறோமா இல்லையா? இந்த வேலைக்கு போகலாமா போகக்கூடாதா, இந்த எந்த சம்பளம் கூடியோ அந்த சம்பளத்துக்கு போவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலி சைனீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ரொம்ப ஆல்வேஸ் ஜம்ப் பண்ணுவாங்க. ஸ்பெஷலி சேல்ஸ் லைன் இருந்தாங்கனாக்கா நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேங்க்லேயும் சரி எந்த சேல்ஸ் லைன்லையும் நீங்கள் பாருங்களேன், அவங்க வந்து ஒரு சேல்ஸ் லைனில் செய்வங்க ஒரு கம்பெனியில் அடுத்தது ஜம்ப் பண்ணுவாங்க. ஏன் சொல்லுங்கள்? ஜம்ப் பண்ணாக்கா அந்த கம்பெனியில் வந்து ஒரு 500 ரிங்கெட் 200 ரிங்கெட் வந்து சம்பளம் உயர்வு கிடைக்கும். ஒரு 2 வருஷம் வேலை செய்வாங்க,
அப்புறம் இன்னொரு கம்பெனிக்கு ஜம்ப் பண்ணுவாங்க, இன்னொரு ஆர்கனைசேஷனுக்கு ஜம்ப் பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா வாலிப பிள்ளைங்க கிராஜுவேட் பண்ணிட்டு வருவாங்க, ஒரு 30-40 இயர்ஸில், ஒரு 40 வயசு தான் இருக்கும், எல்லாம் வந்து மெர்சிடிஸ் பென்ஸ், BMW, மினி கூப்பர் படிச்சுட்டு இருப்பாங்க. ஏன் சொல்லுங்க? தே வாண்ட் டு ப்ரோக்ரெஸ். ஆனால் நம்மலாம் வந்து ஸ்டக்னாக ஒரே இடத்துல நின்றுக்கிட்டு இருப்போம், காம்ப்ளெக்ஸான ஒரு இடத்துல இருந்தோமோ அதிலே இருப்போம். ஓகே, இல்லை அப்படி நீங்கள் சில பேர் நீங்கள் கேட்டு பாருங்கள், என் வேலை வந்து போனால் படுத்து தூங்கிட்டு தான் இருப்பேன், பிரச்சனையே இல்லை, காலையில் போனால் படுத்து தூங்கிட்டு இருப்பேன், காலையில் பாஸ் கண்டுக்க மாட்டார், அப்படிலாம் ஒரு வேலையா? அந்தமாரிலாம் சொல்லுவாங்களா? ஆண்டவர் என்ன சொல்லிருக்காரு? உண்மையாக வேலை செஞ்சால் தான் ஆண்டவர் உயர்த்துவார். போய் தூங்கிக்கிட்டு இருக்க முடியும் வேலை இடத்துல, அப்புறம் எப்படி நம்மளுக்கு சம்பளம் உயர்வு வரும்? எப்படி ஆண்டவர் சம்பளம் கொடுப்பார் உயர்வு? நான் எதுக்கு சொல்ல வரேன்னாக்கா, ஒரு வேலை காரியத்துக்கே வந்து ஒரு சாதாரண ஒரு ஆண்டவர் அறியாதவங்க வந்து இப்படி ஒரு மூவ்மெண்ட் போகிறாங்கன்னா, ப்ரோக்ரெஸ் பண்ணி நான் வேலை செய்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சைனீஸ் பார்ப்பேன், ஒரு 1-2 இயர்ஸ் தான், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. அப்புறம் பார்த்தா திரும்ப எங்கள் இடத்துக்கே வருவாங்க, பார்த்தாக்கா என்னோட பெரிய வேலை செய்வாங்க. ஏன் சொல்லுங்கள்? ப்ரோக்ரெஸ் பண்ணிட்டே போய், ஏன்னா மார்க்கெட் எல்லாம் அவங்களோட, ஸோ அவங்களுக்கு வந்து ஈஸியாக போய்கிட்டே இருப்பாங்க அவங்க. ஆண்டவரோட காரியத்தில் நம்ம எவ்வளோ நாளைக்கு நம்ம இந்த வேதத்தை வந்து படிக்காமல், வேதத்தை அறியாமல், நம்ம வந்து இன்னமும் கூட காலையில் ஒரு வசனம் படிச்சுட்டு அவசரத்தில் ஆஸ்திரம் சோஸ்திரம் சொல்லிட்டு டீ குடிச்சிட்டு அப்படியே ஆண்டவரே எங்கெங்கே சின்ன சின்ன வசனம் இருக்கோ அதை படிச்சுட்டு அப்படியே ஓடுறது இல்லை, அது கூட செய்யறது இல்லை, ராத்திரி வந்தாலும் படுக்கிறது இல்லை, இல்லை படுத்துக்கிட்டே நம்ம ஜெபம் பண்ணுறது, ஆண்டவரே மன்னிச்சிருங்க இன்றைக்கி என்னால் எழுந்திரிக்க முடியல. நம்ம பாருங்கள் நம்மளோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் எப்படி இருக்குது ஆண்டவருக்குள்ள. இந்தமாரி காரியத்தில் நம்ம போயிருந்தாக்கா, இப்படி தான் பிசாசு வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து நம்ம போடும்போது, விதையை நம்ம கிட்ட போடும்போது நம்மளால் ஸ்டாண்ட் பண்ண முடியாது. நீங்கள் பாருங்கள் எவ்வளோ வெஸ்டர்னில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, யூரோப் கண்ட்ரினாக்கா எவ்வளோ வெள்ளைக்காரவங்க, அரேபியர்கள் எல்லாம் அப்பாலஜி சொல்லுவாங்க. அப்போ நான் டிஃபெண்ட் பண்ணுறது ஃபெய்த்தை. ஆண்டவரை பற்றி ஏதாவது பேசும்போது, தவறாக பேசும்போது அவங்க வந்து உடனே ஃபைட் பண்ணுவாங்க. இல்லை இப்படி இல்லை, வசனம் இப்படி சொல்லியிருக்குன்னு எப்படி நான் அவங்களால பேச முடியுது? எனக்கு தெரிஞ்ச ஒரு சேனல் பார்ப்பேன், கிறிஸ்டியன் பிரின்ஸ்னு. அவர் வந்து ஒரு அரேபியர். அவர் வந்து ஸ்டடி பண்ணி அவர் கிராஜுவேட் ஆகி அரப் மொழியை வந்து ஃபுல்லாக கரைச்சி குடித்து, அவர் வந்து என்ன சொல்கிறாங்க, என்ன பேச போகிறாங்க, அது எல்லாத்தையும் அழகாக ஆணி வேறு அக்கு வேறாக சொல்லுவாங்கள்ல, அந்தமாரி அழகாக எடுத்து சொல்லுவார். ஃபோன் பண்ணுவாங்க, ஸ்கைப்பில் தான் வரும். ஃபோன் பண்ணும்போது அவர் ஒரு டாபிக் கொடுப்பார். இது வந்து சரியில்லை, இது வந்து ராங் அப்படின்னு ஒரு டாபிக் கொடுப்பான்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் கால் பண்ணுவாங்க, நீ எப்படி இப்படி பேச முடியும், எப்படி நீ சொல்ல முடியாது ராங்குன்ட்டு. ஓகே நீ சொல்லு, நீ உன் புஸ்தகத்தை தோற, நீயே சொல்லு, நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னுவார். அப்போ ஓகே நீ எந்த புஸ்தகம், எந்த அதிகாரம் நீ சொல்லு அப்படின்ட்டு அவரே எடுக்க சொல்லுவார். எடுத்துட்டு டிபேட் பண்ணுவாங்க, பேசுவார். ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் குறித்து பேசி அந்த கான்வர்சேஷன் முடியும் போது என்ன தெரியுங்க நடக்கும்? அந்த ஆள் வந்து ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாங்க. ஜஸ்ட் ஃபோன் பண்ணி பேசி ஒவ்வொரு வாட்டியும் ஆண்டவர் ரட்சிப்புகள் நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. எவ்வளோ பேர் இருக்குங்க அந்த மாதிரி. ஆனால் நம்மளோட சிச்சுவேஷன் நம்ம என்ன பண்ணி கொண்டு இருக்கோம் ஆண்டவருக்காக? ஒவ்வொரு நாளும் நம்ம பாருங்கள், காலம் கடந்து போகிறது, நேரம் கடந்து போகுது. கொரோனா வைரஸ், இந்த நோய் இதெல்லாம் வந்துச்சு. ஓகே, உலகத்தில் என்னென்னோ காரியம் வந்து கொண்டு இருக்குது. ஆனால் how we stand in Christ, நம்மளோட விசுவாசம் ஆண்டவருக்குள்ளே எப்படி இருக்குது? நம்மக்கிட்ட யாராவது வந்து ஆண்டவர் குறித்து பேசும்போது நம்மளால் வந்து ஆண்டவருக்காக நிற்க முடியுமா? இல்லை ஏவாள் எப்படி விழுந்தாங்களோ அது போல் நம்மளோட சிச்சுவேஷனும் வர முடியுமா? நம்ம விழுந்துருவோமா ஈஸியாக? நம்மளே சிந்திக்கணும். நம்ம எவ்வளோ நாள் வந்து ஆண்டவர் அறிஞ்சும் அறியாமலும் நம்ம வந்து ரொம்ப எல்லாவற்றையும் என்ன சொல்கிறது, இங்கிட்டையும் பாதி எதுவும் முழுமில்லாமல் வேதத்தை வந்து முழுமையாக படிக்காமல் தியானிக்காமல் எவ்வளோ நாளைக்கு நம்ம வந்து இப்படியே கடந்து போக போகிறோம்? பாருங்கள், இவங்க வந்து விழுந்த உடனே ஆண்டவர் வந்து சந்திக்கிறார் இவங்களை. என்ன ஆச்சு இவங்களுக்கு? அப்போ தான் கண்ணு திறந்து ஆதாம் ஏவாளும் நேக்கெட்டாக இருக்கிறாங்கன்ட்டு அவங்களுக்கு வந்து தெரிய வந்தது. பாவம் அப்போ தான் உலகத்துக்கு வரும்போது அப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஒரு இலையை போட்டு மூடிக்கொண்டு அதோட ஆண்டவர் வந்தோடனே அவங்களுக்கு வந்து
தோலை ஒரு மிருகத்தோலத்தை எடுத்து அவங்களுக்கு துணியாக உடுத்தி அதுலேருந்து ஆண்டவர் வந்து அவங்க ஏதேன் தோட்டத்திலேருந்து துரட்டி விட்டார். இந்த விசுவாசம் போனது அவர் அந்த சர்பம் வந்து ஆண்டவர் நல்லவரே இல்லைன்ட்டு காமிச்சிருச்சு அழகா. அவர் சொன்ன வார்த்தை வந்து நீ போய் அந்த பழத்தை புசிக்காத சொன்னது. அந்த வேர்டே வச்சு நீங்கள் 3வது ஆதியாகமம் 3 படிச்சிங்களேன். அவர் சொன்ன காரியத்தை அவர் எங்கேயுமே திருப்பல தெரியுங்களா பிசாசு. அவர் சொன்ன வார்த்தை எங்கே நீ எப்படி அதை சாப்பிட்டா நீ வந்து இதாகும். நம்மளுக்கு வந்து தெரியணும் ஒருத்தவங்க வந்து ஆண்டவர் குறித்து தவறாக சொல்லும் போது இது சம்திங் ராங், இது எங்கேருந்து வருது. இப்படி தான் வந்து நம்மளுக்கு வந்து அவங்க வந்து நம்மளை வந்து தாக்க தேவையில்லை. அவங்க சொல்கிற வார்த்தையை கொண்டு பாய்சனாக நம்மளுக்குள்ளே கொண்டு வர முடியும். நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம வந்து எப்படி பிசாசோட காரியத்தில் விழுகிறோம், ஆண்டுக்குள்ளே எப்படி இருக்கணும்ன்ட்டு நம்ம ஈஸியாக பாருங்கள். அதனால தான் வந்து அநேக வாலிப பிள்ளைங்க ஏன் விழுவுறாங்க. சில பேர் வரும்போது ஈஸியாக ஸ்வீட் டாக் என்னென்னோ காரியம் பேசும்போது இவங்க அப்படியே ப்ளவ் ஆயிடுவாங்க. வா ஷி வெரி குட்லா, நல்லா பேசுகிறார்லாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, உடனே மனசை கொடுத்துருவாங்க, முடிஞ்சது. எப்படிலாம் பாருங்கள். நீங்கள் வந்து யோசிக்கணும், நான்குக்குள்ளே எப்படி இருக்கேன், சரியாக வந்துக்கிட்டு இருக்குது. அப்போ வந்து பிசாசு பாருங்கள், நம்மளாம் வந்து வெரி ப்ரெஷஸ் ஆண்டவருக்காக. ஆண்டவர் சொல்கிறாரு நம்ம அவர் வரும்போது வந்து நம்ம எல்லாரும் வந்து பரலோகத்துக்கு போகணும். இந்த காரியத்தை வந்து பிசாசுக்கு தெரியும். அவன் ஆதியில் கெடுத்த ஆதாம் ஏவாள் செஞ்ச காரியத்தை வந்து அதை கடைசி வரைக்கும் இந்நாள் வரைக்கும் அவன் இன்னமும் போராடி கொண்டே இருக்கிறான். ஆண்டவருக்குள்ள வந்து நம்ம சேர விடாமல் டிஸ்ட்ராய் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் பிசாசு. இதுதான் அவனோட வேலை. அன்டில் நவ் இது செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அதனால் நம்ம வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். பாருங்கள், இவங்க திரட்டி விட்டாங்க ஆண்டவர். கடைசியில் 2000 வருஷம் கழித்து, அதனால தான் இயேசு வரும்போது என் பிதா நல்லவர், என் பிதா நல்லவர், நானே நல்ல மேய்ப்பன், நானே ஜீவ தண்ணீர், நானே ஜீவ அப்படின்ட்டு நல்லவர் 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 நல்லவர்ன்ட்டு இயேசு வந்து அவரை நல்லவர் என்று காமிச்சார். ஏன் சொல்லுங்க, இவங்க விழுந்தனால தான். நான் வந்து நீ வந்து நினச்சிக்கிட்ட ஐம் நாட் குட். அப்போ ஒரே ஒரு சர்பம் வந்து உன்னை விலைக்கு உனக்கும் எனக்குள்ள ரிலேஷன்ஷிப் விலகிருச்சு. ஆனால் அது திரும்ப மீட்கிறதுக்கு தான் இயேசு கிறிஸ்து வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வசனம் என்ன போட்டிருக்கு, காட் இஸ் குட் ஆல் த டைம். ஆண்டவர் வந்து மிகவும் நல்லவர் நல்லவர் நல்லவர்ன்ட்டு என் பிதா நல்லவர் அப்படி சொல்லிட்டு இந்த பூமிக்கு வந்து நமக்காக சிலுவை பரியந்து போய் ஒரு சொட்டு ரத்தம் இல்லாத நமக்காக சிந்தினாரு. அந்த நல்ல இயேசு நம்ம எப்படி நம்ம அவர் விட்டு எப்படி நம்ம விலக முடியும்? அதனால தான் ஆண்டவர் வந்து பூமிக்கு வந்தார், அவர் நல்லவர் என்று காமிக்கிறதுக்கு. He is a good father, நல்ல தகப்பன். அந்த தகப்பன் நம்மக்கிட்ட அந்த அந்த உறவு இல்லாத போனதுனால தான் அந்த உறவு மறுபடி வரணும். நான் நல்ல தகப்பன் அது காமிக்கிறதுக்குன்னே இந்த பூமிக்கு வந்தார் ஏசப்பா. அவரை விட்டு நம்ம எப்படி விலைக்கு போவோம், எப்படி நம்ம அவரை மறப்போம்? how we can deny him? அவர் ரிலேஷன்ஷிப் விட்டு எப்படி நம்ம போக முடியும்? எவ்வளோ நாளைக்கு நம்ம வந்து அவர் தெரியாத போல் மலையில சொல்லுவாங்களே தத்தாவும் சொல்லுவாங்களே அந்தமாரி நம்ம எப்படி வாழ முடியும்? அவர் அறிஞ்சும் அறியாமல் போல எத்தனை ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஸ்கிப் பண்ணுறோம், சண்டே சபைக்கு வராமல். நீங்கள் யூதர்களை பாருங்கள், நீங்கள் அந்த சபத் என்ற அந்த நாளில் வந்து ஒரு நாள் கூட அவங்க வந்து தவற மாட்டாங்க. ஆண்டவருக்கு கனப்படுத்துறதுல வந்து அவங்க வந்து இந்த ஏன்னா ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 6 நாள் அவர் சிருஷ்டித்து 7வது நாளில் வந்து ஓய்வு எடுந்தார். அந்த ஓய்வு நாளில் தான் அவருங்க யூதருங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் என்னன்னு சொல்லுவாங்க, என்னோட ஆண்டவரே ஓய்ந்திருந்தார்னா நான் ஏன் வேலை செய்யணும்? ஓய்வு நாளில் நான் ஏன் வேலை செய்யணும்? என் ஆண்டவரே ஓய்ந்து இருக்கிறாரு. அந்த ஓய்வு நாள் வந்து நம்ம அவருக்கு செலுத்தணும். நம்ம பாருங்கள், ஈஸிலி நம்ம வந்து ஒரு சண்டே ஸ்கிப் பண்ணிவிட்டு எங்கேயாவது இப்போ நம்ம இங்கே சபைக்கு வரமுல்னு வச்சுக்கோங்க, அந்த சண்டே கல்யாணம் ஏதாவது ஒரு ரீசன். ஆனால் நம்ம வந்து அந்த நாள் சபைக்கு போகாமல் இருப்போம். பட் நம்ம அங்கே போனாலும் ஒரு ஈவினிங் சபையோ இல்லை அங்கே இருக்கிற எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அங்கே நம்ம ஒரு சபைக்கு போயிட்டு நம்ம முயற்சி பண்ணணும். இப்படி தான் அப்படின்னா நம்ம ஆண்டுக்குள்ள ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம சரியாக இருக்குது. நம்ம எப்படி அவர் வந்து ஒரு நாள் போகிறது, ஒரு நாள் அவர் தெரியாத மாரி காமிச்சிக்கிறது நம்மளால் முடியும்? ஒவ்வொரு நாள் நம்மளோட தேடினா தானே அவரோட அந்த உறவுக்குள்ளே சரியாக இருக்கும். எப்படி ஒரு தகப்பன் சொந்த பிள்ளையை வந்து பார்க்காம இருக்க முடியும்? பரவாயில்ல, என் பையனை ஒரு வாரம் நான் பார்க்காம இருக்க முடியும் அப்படி யாருன்னா சொல்லுவாங்களா? நோ. எவ்வளோ வேலைக்கு போனாலும் காலையில் போயிட்டு ராத்திரி வந்தாலும் உடனே பிள்ளையை பார்க்குறதுக்கு தகப்பன் வராரா இல்லையா? அதே போல தான். அதனால தான் ஏசப்பா அந்த பூமிக்கு வரும்போது அவர் தகப்பன் போல, தகப்பன் உள்ளத்தை வைத்துக்கிட்ட ஒரு தகப்பன் ஒரு பிள்ளைக்கு இறங்குறது போல. அதனால தான் இயேசு கிறிஸ்து யார் எந்த வயது பிள்ளையாக இருந்தாலும், சிறு வயதுலேருந்து பெரு வயது, பாட்டி தாத்தா எல்லாருக்குமே அவருக்கு அப்பா, நல்ல தகப்பன்.
அந்த ஏசப்பா வந்து நம்ம எந்த நாளை விட்டு எப்படி அவங்க அந்த நாள் இதுக்கெல்லாம் நமக்கு அடிச்சூடு தெரியுங்களா? ஒரு 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 ஸ்டெப் இவங்க எப்படி தவறுனாங்க நம்ம படிக்கும் போது தான் நம்மளுக்கு வந்து தெரியும் அந்த காரியம். ஓ இப்படி ஆச்சா. அப்போ பிசாசு வந்து தந்திரமாக ஒரு வார்த்தை பேசும்போது நம்ம வார்த்தை வந்து ரொம்ப கவனம். அதனால தான் ஆண்டவர் வந்து கடைசி நாட்கள் வந்து மனிதன் நம்மளுக்கு ஜட்ஜ்மெண்ட் டே வரும்போது அவன் சொன்ன வார்த்தையினாலே ஜட்ஜ் பண்ணுவார். ஏன் சொல்லுங்க? வார்த்தை தான் முக்கியம். ஒவ்வொன்றும் வார்த்தை சொல்லி உருவாக்குன தேவன் நம்மளே வார்த்தையை சொல்லி தான் உருவாக்குனாரு. அவரோட இமேஜில் நம்ம படைப்புன்ட்டு நம்மளே படைச்சாரு. அவரோட சாயில நம்மளை உருவாக்குனாரு. வார்த்தை சொன்னார், நம்மளை உருவாக்குனாரு. வார்த்தையினால் சொல்லி சொல்லி நம்மளுக்கிட்ட பேசினார். வார்த்தை தான் நம்மக்கிட்ட பேசி கொண்டு இருக்குது. அந்த வார்த்தை அவரோட வார்த்தை தான் நம்மக்கிட்ட பேசி கொண்டு இருக்குது. கடைசி நாட்களில் நம்ம அந்த வார்த்தையை வச்சு தான் நம்மளுக்கு வந்து நம்ம ஜட்ஜ்மெண்ட் டேயில் வந்து நம்மளுக்கு வந்து ஜட்ஜ் பண்ணுவார். நீ எப்படி நடந்த, எப்படி சொன்ன, நம்ம எல்லாம் மறந்துடுவோம். ஆனால் நம்மளுக்கு வந்து ஃப்ளாஷ்பேக் எல்லாத்தையும் போட்டு காமிப்பார். நம்மளுக்கு ஏன் நம்மளை ஆண்டவரை விட்டு விலக முடியறதுக்கு ஒரே ஒரு சாலிட் ரீசன், ஈஸியாக நம்ம போக முடியும்னா ஃபெய்த். இந்த ஃபெய்த் நம்ம ஒட்டுன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவரை விட்டு ஈஸியாக விலகிடுவோம். நம்ம இந்த ஆடம் ஈஃப் ஸ்பெஷலி ஈஃப் கிட்ட தான் பேசுனது. ஈஃப் மட்டும் ஆண்டவர் மேலே இருக்கிற நம்பிக்கை அவங்கக்கிட்ட ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த நேரத்தில் அவங்க விளங்கியிருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக அவங்க விளங்கியிருக்க மாட்டாங்க. வெயிட், எங்கள் ஆண்டவர் இப்படி சொன்னார், ஓகே நான் போய் அவர்கிட்ட பேசிட்டு வரேன், செக் பண்ணிட்டு வரேன்ட்டு சொல்லியிருக்கலாம். மேபி எப்படி காரியம் நடந்திருக்குன்னு தெரியாது. பட் அவன் பேச 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 அந்த சர்பம் வந்து கன்னிங்காக பேசுது சரிங்களா. பேசும்போது அழகாக கவரிச்சான காரியத்தை காமிக்கும் போது விழுந்துட்டாங்க. பாவத்தில் விழுந்தோடனே ஆண்டவருக்கு இருந்து மனிதனுக்குள்ள ரிலேஷன்ஷிப் போச்சு, அந்த ஃபெய்த்து போச்சு, அவர் மேலே இருக்கிற நம்பிக்கை போச்சு. அவர் நல்லவராக இருக்கிறத வந்து பிசாசு வந்து கெட்டவராக காமிச்சு ஆண்டவர் வந்து யாருன்னே தெரியாமல் போய் கடைசியில் 2000 வருஷம் கழித்து அந்த நல்ல தகப்பன் நம்ம இடத்துக்கு வந்தார். நம்ம இடத்துக்கு வந்து உயிரே கொடுத்தாரு. சிலுவை பரியிருந்தோம், ஒரு ரத்தம் இல்லாமல். ஏன் அவர் காமிக்கணும் அதெல்லாம்? பிகாஸ் அவர் சொல்ல வர்றாரு, நான் நல்லுவேன், உங்களுக்கு நான் தான் படித்தேன், ஐ கிரியேட்டட் யூ. இனி ஏன் புரிஞ்சுக்காமல் நீங்கள் இப்படி இருக்கீங்க? நான் தானே உங்களை படைத்தேன், உங்களுக்காக உயிரே கொடுத்தேன், ஐ கிவ் மை லைஃப். ஒரு கடவுள் வந்து நமக்காக உயிர் கொடுத்துட்டு போகிறாரு. இப்போ வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கார் நம்மளுக்காக. இந்த விசுவாசம் தான். அதனால தான் வந்து கடைசி நாளில் வந்து விசுவாசத்தை காண்பேனோ என்று சொல்கிறாரு. நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த விசுவாசத்தை கலைக்கிறதுக்கு, இது எடுத்து போடுறதுக்கு எல்லா வழியிலையும் வந்து பிசாசும் சரி நம்மளோட நடவடிக்கையும் சரி ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த விசுவாசத்தை விட்டு அவன் விளக்கிடுவான். இந்த விசுவாசம் தான் வெரி இம்பார்ட்டன்ட். இங்கே பாருங்கள், ஆண்டவர் வந்து ஒவ்வொருத்தரும் குணப்படுத்தும் போது என்னை நீ விசுவாசிக்கிறாயான்னு கேட்குறாரு. நீ நம்புறியான்னு கேட்குறாரு ஆண்டவர். அப்புறம் வந்து அவருக்கு நோய்பட்டவங்க வராங்க, நீ விசுவாசிக்கிறான்னு சொல்லிவிட்டு அவர் உடனே குணப்படுத்துகிறாரு. அதனால் நம்ம வந்து வி மஸ்ட் ஹோல்ட், அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். யார் எப்படி எந்த மாரி வந்தாலும் சரி அந்த விசுவாசத்தை மட்டும் நம்ம விடவே கூடாது. அவருக்குள்ளே இருக்க விசுவாசத்தை வந்து நம்ம எப்பொழுதும் பிடிச்சிருக்கணும். எப்படி இந்த விசுவாசம் பெருகும்? ஏன் ஆண்டவருக்குள்ளே நமக்குள்ளே சில நீங்கள் நினைப்பீங்க, நீங்கள் சொல்லுவீங்க பிரதர் ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு. சில நேரத்தில் நாங்கள் போகிற சிச்சுவேஷன் எங்களுக்கு தானே தெரியும் அப்படின்ட்டு நம்ம வந்து கேட்கலாம். ஆனால் அதுக்கு தான் வந்து நான் முடிக்க போகிறேன். அதனால தான் ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு காரியம் இருக்குது. அதில் மட்டும் நம்ம ஹோல் ஃபாஸ்டாக இருந்தோம், சரியாக இருந்தோம், நம்ம வந்து ஆண்டவருக்குள்ளே எப்பொழுதும் சரியாக இருப்போம். என்ன சொல்லுங்கள்? ஜெபம். ஒன்றது வந்து ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்கு எனக்கும் உங்களுக்கும் சேர்த்து ஒரு காரியம் குறைவாக இருக்குது நம்மளுக்கு. அது குறைவாக இருக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அவர்கிட்ட கேட்கணும். பட்சபாதம் இல்லாமல் சம்பூர்ணமாக எல்லாருக்கும் அவர் தராரு. என்ன தராரு பார்ப்போமா? என்னோட கூட ஜேம்ஸ் எடுங்களேன். ஜேம்ஸ் 1:5, யாக்கோபு 1:5. நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிச்சிருவேன். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர் நம்மளுக்கு ஞானம் குறைவாக இருக்குன்னு தெரிஞ்சால் நம்மளுக்கு வந்து சரியாக காரியலனாக்கா ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்கிட்ட கேளு, யூ ஆஸ்க்,
பாருங்க, நீங்கள் வசனத்தை படிச்சிங்கன்னா எல்லாருக்கும் கேட்க குறிப்பிட்ட இது சொல்ல தெரியுங்களா? அந்த வசனத்தை மறுபடியும் போடுங்களேன். அந்த வசனத்தை 1:5 தமிழில் 1 வாட்டி படிங்க. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறை பட்சபாதம் இல்லாமல் கொடுக்குற ஆண்டவர். அப்போ நம்மளுக்கு ஞானம் வந்து இதுக்கு இந்த காரியத்தில் தேவை. நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கும் சரி, படிக்கிறவங்களுக்கும் சரி, வேலை செய்கிறவங்க நம்மளுக்கு எல்லாருக்கும் நம்ம வந்து ஆண்டவர் கேட்கணும், அப்பா எனக்கு ஞானம் குறைவாக இருக்கு ஆண்டவரே, இந்த காரியத்தில் எனக்கு எப்படி செய்யல. இப்போ நம்ம வந்து ஒரு வேலை இடத்துல வந்து நம்ம இங்கே மூவ் பண்ணலாமா போவேனாவா, இல்லை இன்னொரு வேலைக்கு இந்த இடத்துல நல்லா இருக்குதே வேலை சம்பளம் எல்லாம், இப்போ இந்த இடத்துல வீடு வாங்கணுமா வாங்கக்கூடாதா நம்மளுக்கு தெரியல, கன்ஃபியூஷன் இருந்துச்சுனாக்கா நம்ம வந்து என்னன்னாக்கா ஜெபத்தில் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நம்ம அந்த வசனத்தை வச்சு நம்ம ப்ரே பண்ணணும். யாக்கோபு 1:5 ஆண்டவரே நீங்கள் ஞானத்தை கொடுக்குற சொன்னீங்களே, எனக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே, ஞானத்தை கொடு. கண்டிப்பாக அவர் ஞானத்தை கொடுத்தா நம்ம செயல்பட மாட்டோம். அழகா நம்ம வந்து கேட்கறது இல்லை, நம்ம வந்து கேட்கணும், ஆண்டவரே உங்களோட ஞானத்தை கொடுங்கப்பா, உங்களோட ஞானத்தை கொடுங்க, இது நான் எப்படி செட்டில் பண்ணுறது, எப்படி நான் இதை சால்வ் பண்ணுறது, எக்ஸாமில் இதை எப்படி நான் செய்கிறது, இந்த காரியத்தை நான் எப்படி செய்கிறது, எனக்கு வந்து விஸ்டம் கொடுங்க, நாலேஜ் கொடுங்க, அப்படி நம்ம ஆண்டவரை ஜெபிக்கணும். ஏன்னா ஜெபத்தினால் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம ஜெபிக்க ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது நம்ம விசுவாசம் பலப்படும். யார் பிசாசு சர்பம் மூலியமாவோ எப்படியோ மற்ற மனிதர்கள் விஷம் போல வந்து பேசி நம்ம வாழ்க்கையை கெடுக்கிற போல வந்து அவங்க செய்தாலும் நம்ம அழகாக கண்டுபிடிக்க முடியும். ஆண்டவர் வந்து நம்மக்கிட்ட அழகாக சொல்லுவார், இது வந்து ராங், இந்த ரிலேஷன்ஷிப் ராங், இங்கே வந்து நீ கட் பண்ணணும் நீ அப்படின்ட்டு. நம்ம ஒன்ஸ் விழுந்துட்டோமா ஆண்டவர் மீட்பு எடுப்பார். இல்லை ஏன்னா அவர் நல்ல தகப்பன். ஆனால் நம்ம கோத்ரூ பண்ணுற அந்த சிச்சுவேஷன் இருக்குல்ல, அது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்மளோட சொந்த முயற்சினால் நம்ம விழுகிறோம். அப்புறம் அந்த ஒரு தவறான ரிலேஷன்ஷிப்பில் நம்ம போய் விழுகிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மேரேஜ்லேயும் சரி, ஒரு லவ் பண்ணுற காரியத்துலேயும் சரி வச்சுங்களேன், தவறான காரியத்தில் போய் விழுந்துன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்கள் மீண்டு வருவதுக்கு அந்த ஜேர்னி இருக்குல்ல ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வெளியே வருவதுக்கு. அதுக்கு நம்ம வந்து அதிகமாக ஜெபிச்சு ஆண்டவர் தான் விடுதலை பண்ணுவார் நம்மளை. அதுக்கு முன்னுக்கு நம்ம ரொம்ப ஞானமாக இருக்கணும், ரொம்ப வந்து விஸ்டமாக இருக்கணும். நம்ம வந்து ஆண்டவருக்கு நம்மளுக்கு வந்து எல்லாருக்கும் நமக்கு வந்து அந்த காரியத்தில் குறைவாக இருக்குது, நம்மளுக்கு குறைவாக இருக்குது. நம்ம வந்து கேட்கணும், காட் கிவ் மீ யுவர் விஸ்டம், எனக்கு ஞானத்தை கொடுங்கப்பா. அவர் எல்லாருக்கும் கொடுக்குறாரு அந்த ஞானத்தை. எப்படி நம்ம வந்து செய்கிறோம் எல்லா காரியத்தையும் ஆண்டவர் வந்து நம்மளுக்கு வந்து அழகாக நம்மளுக்கு கற்றுக் கொடுப்பார். ஆவியானவர் நம்மளோட இடைப்படுவார். ஏசப்பா அதுக்கு தான் ஆவியான கொடுத்துருக்காரு. ஹீ இஸ் அவர் ஹெல்ப்பர். அவர் சொல்லிட்டு போனாரா இல்லையா, நான் உங்களுக்கு ஒரு தேற்றவாளன் கொடுத்துட்டு போகிறேன். தேற்றவாளனா ஹெல்ப்பர். நம்மளுக்கு உதவி தேவைப்படும் போது அந்த உதவி வந்து ஆவியானவர் தான் நம்மக்கிட்ட பெற்றுக்கொள்ள முடியும். அவர்கிட்ட தான் நம்ம கேட்க முடியும். அந்த ஆவியான் நம்மளோடு வந்து இடைப்படுவார், நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு சம்பவம் நடந்துச்சு ஆப்பிரிக்கா தேசத்தில். டேவிட் லிவிங்ஸ்டன், சரிங்களா, இவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1856 வருஷம் 1856 ஜனவரி 14, சரிங்களா, 1856 அந்த வருஷத்தில் 14ஆம் தேதி ஜனவரியில் இவர் வந்து ஆப்பிரிக்காவில் இண்டிஜினியஸ் அந்த காட்டுவாசி மக்கள் அந்த இடத்துல வந்து இவர் வந்து சுவிசேஷத்தை அறிவிக்கிறாரு. அவர் அறிவிச்சிருக்கு நிறைய பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அந்த குறிப்பிட்ட இந்த நாள் வந்து 14 February 1856. இந்த நாள் என்ன நடந்துச்சுனாக்கா, அந்த காட்டுவாசி மக்கள் தலைவன் என்ன பண்ணானாக்கா, ஒரு 47 பேர் கூட்டிகிட்டு வந்து இன்றைக்கி எப்படியாவது இவரை வந்து சாவடிச்சிடணும், இன்றைக்கி கீல் பண்ணிடணும், இந்த மீட்டிங் நடக்கும் போது சாவடிச்சிடணும் அப்படின்ட்டு அவர் வந்து பிளான் பண்ணியாச்சு. இந்த காரியம் வந்து இவருக்கு தெரிஞ்சு போச்சு. ஆண்டுட்டு கேட்குற ரொம்ப பயந்துட்டார். நம்ம என்ன இருந்தாலும் ஒரு பக்கம் மனிதன் அல்லவா. அப்போ டேவிட் லிவிங்ஸ்டன் வந்து கேட்குற, ஆண்டவரே எனக்கு இந்தமாரி ஒரு தகவல் வந்துச்சு, என்னை சாவடிக்க போகிறாங்க அப்படின்னு பயமாக இருக்குது எனக்கு அப்படின்னு. அப்போ ஆண்டவர் சொன்னார்னா, நீ பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன் அப்படின்ட்டு வசனத்தோடு. அப்போ இவர் வந்து ப்ரீச் பண்ணார். அன்றைக்கி நிறையா பேர் வந்து ரட்சிக்கப்பட்டாங்க. தென் அன்றைக்கி ஒன்றும் நடக்கலை. ஒரு வருஷம் கழித்து பார்த்தாக்கா, யார் கொல்லணும்னு இருந்தானோ அந்த கூட்டத்தின் தலைவன் வந்து ரட்சிக்கப்பட்டுட்டான்.
சரிங்களா? ரட்சிக்கப்பட்டோடனே தென் அந்த ஆப்பிரிக்காவில் அந்த குறிப்பிட்ட இடத்துல வந்து ஜனங்க ரட்சிக்கப்பட்டாங்க. ஸோ இது கடந்து போச்சு. இவர் ஒரு நாள் வந்து அவரோட சொந்த தேசத்துக்கு வந்தார், ஸ்காட்லாந்து. அப்போ அங்கே வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ண அந்த சபை, இவர் மிஷினரியாக அங்கே அனுப்பி இவருக்கு ஃபைனான்ஷியலேருந்து எல்லாத்தையும் அனுப்பின அந்த சபை. அப்போ அந்த சபையில் இவர் வந்து இப்போ அந்தமாரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த சாட்சியை சொல்கிறாரு, இந்தமாரி வந்து நடந்துச்சு, என்னை கொல்ல வந்தான், கொல்ல வரும்போது அந்த நாளில் வந்து ஆண்டவர் என்னோட இடைப்பட்டார், பயப்பட வேணான்னு. ஸோ நானும் வந்து அதோடு விட்டுட்டேன். அந்த அந்த நபரும் வந்து ரட்சிக்கப்பட்டான்னு சொல்லும் போது அந்த சபையை அழுந்துச்சான். அந்த நாளில் அழுந்த உடனே அந்த சபையில் இருக்க டீக்கன் என்ன பண்ணார்னா ஓடி போயிட்டு அந்த அவங்க சர்ச்சில் வந்து டைரி இருக்குது, அவர் வந்து திறந்து பார்த்தார். அவர் சொன்ன அந்த வருஷம் 1856 1856 ஜனவரி 14 அந்த டேட் உள்ள போயிட்டு அந்த ஜேர்னலில் திறந்து பார்க்கும்போது அவர் சொல்கிறாரா, அன்னைக்கு இந்த நாளில் வந்து ஆண்டவர் எங்களுக்கு ஏவினார் உனக்காக ஜெபம் பண்ண சொல்லி, நாங்கள் 47 பேர் வந்து உனக்காக ஜெபம் பண்ணோம் அப்படின்னு சொன்னாராம். அந்த ரட்சிக்கப்பட்ட அந்த தலைவர் இருக்கால, அவர் வந்து டேவிட் லிவிங்ஸ்டன் கேட்டாரா, நீ ஏன் என்னை கொல்ல வரல அப்படின்ட்டு. அன்றைக்கி நான் உன்னை கொல்ல தான் வந்தேன், ஆனால் நான் பார்த்தேன் எங்களோட உங்கள்கிட்ட ஒரு 47 போர் வீரர்கள் பயங்கர ஆயுதத்தோடு இருந்தாங்க, நாங்கள் பயந்துட்டோம், நாங்கள் கிளம்பிட்டோம் அப்படின்னாராம். அப்போ பாருங்கள், இங்கே அந்த சபையில் 47 பேர் கூடி ஜெபிச்சாங்க அவருக்காக. அந்த 47 தூதர்கள் ஆண்டவர் அங்கே அனுப்பினார் காப்பாற்றுறதுக்கு. பார்த்தீங்களா? ப்ரேயர் சேஞ்ச் எவ்ரிதிங். ஜெபத்தினால் கூடாது ஒன்றுமே இல்லை. நம்ம சில நேரத்தில் வந்து நம்ம நினைப்போம், என்னடா ஜெபம் பண்ண ஜெபம். நீங்கள் பாருங்கள், நம்ம சாப்பிட்றோம் தானே காலையில். ஓகே, இப்போ வீட்டுக்கு போனால் சாப்பிடுவீங்க, சோறு சாப்பிடும் தானே. சோறு சாப்பிடும் போது நீங்கள் பார்ப்பீங்களா, ஓகே நீங்கள் ஒரு கோழிக்கறி சாப்பிட்ணுன்னு வச்சுக்கோங்களேன், கோழி போகிறத பார்ப்பீங்களா? நம்மளோட குடலுக்குள்ளே கோழி போகுதுலாம் அப்படின்னு நம்ம பார்ப்போமா? இல்லை தானே. ஆனாலும் நம்மளுக்கு வந்து என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும் அது அழகாக வந்து டைஜஸ்ட் ஆகி போகுது. அது எப்படி போகுது, என்னமாரி டைஜஷன் சிஸ்டம்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம ஆராய்ச்சி பார்த்ததே இல்லை. நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் சாப்பிட்றது வெளியாகிறது தான், ஆமாவா இல்லையா? எப்படி உள்ளுக்கு வேலை செய்யுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அதே போல் தான் ஜெபம். நம்மளோட வேலை வந்து ஜஸ்ட் we need to pray. அது எப்படி வேலை செய்யுது, எப்படி ஆண்டவர் பதில் கொடுப்பாருன்னு ஆண்டவருக்கு தான் தெரியும். நம்ம அது குறித்து கவலைப்படவே தேவையில்லை. நம்ம சில நேரத்தில் யோசிப்போம், நான் இதை ஜெபிச்சு என்ன இருக்குது, வாட் ஃபார் ஐ ப்ரே, என்னத்துக்கு ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கணுன்ட்டு. நம்ம ப்ரே பண்ணது வந்து நீங்கள் ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியது தான். என்ன மாரி ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, என்ன மாரி சிச்சுவேஷன் இருந்தாலும் சரி, நம்ம தொடர்ந்து நம்ம ஜெபம் பண்ணிடுறோம். நம்ம ஜெபிக்க ஆண்டவருக்குள்ள விசுவாசம் நம்ம இன்னும் பலப்படணும். நம்ம ஜெபத்தை விட்டோமாக்கா நம்ம ரொம்ப பலவீனமாயிருவோம். அந்த நேரத்தில் தான் வந்து பிசாசு ஈஸியாக யாராவது ஒரு மூலிமா வந்து நமக்குள்ளே புகுந்து ஆண்டவரோட திசை தப்பிடுவோம். நம்மளோட ஆண்டவரோட இயேசு கிறிஸ்து யாருன்னு நம்மளுக்கு தெரியாமல் அந்த ஸ்டாண்டில் நம்ம இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக நம்ம விழுந்துருவோம். ஆகினால இந்த நாளில் வந்து நம்மளுக்கு இந்த மாதத்தில் கொடுக்கப்பட்ட இந்த தீம் பிரகாரம் ஆண்டோட கிருபையும் ஆண்டோட இரக்கமும், ஏசப்பா எப்படி அந்த கிருபையும் இரக்கமும் நம்ம ஏவாளும் ஆதாமும் இழந்தாங்களோ அதை பெற்றுக்கொள்வதுக்கு கொடுக்கறதுக்கு தான் ஆண்டவர் சிலுவை பரிந்தும் நமக்கு வந்தார். ஆமென். நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா. எல்லாரும் நமக்கு இருக்கிற இடத்துல நீங்கள் எழுந்திருப்போம். நம்ம ஆண்டவரை, நம்ம இந்த தகப்பனை நம்ம கொஞ்ச நேரம் நோக்கி பார்ப்போம். ஏசப்பா நமக்காக வந்து இந்த பரலோகத்தையே விட்டுட்டு அவரோட கிருபையும் இரக்கத்தையும் நம்மளுக்காக கொடுத்து நல்ல தகப்பன் என்று அவரை சொல்லி அது நிரூபிச்சு அவர் எப்படிலாம் நம்மளுக்கு காரியங்களை செய்திருக்கிறார். where we should run, நம்ம எங்கே ஓட போகிறோம், எவ்வளோ நாளைக்கு நம்ம அவரை டினாய் பண்ண போகிறோம். எத்தனை பேர் முன்னுக்கு ஆண்டவரை குறித்து கேவலமாக பேசியிருப்பாங்க, நம்ம ஜஸ்ட் குவாய்ட்டாக நம்ம இருந்திருப்போம். இல்லை நம்ம அவர் யாருன்னு சொல்கிறதுக்கு நம்ம வெக்கப்பட்டுலாம் இருந்திருக்கலாம். நம்ம ஒரு நிமிஷம் நம்ம நினச்சி பார்ப்போம்.
ஆண்டவரே யாரும் அறியாத என்னை